Good morning students, I am MRK. We are going to see 10th standard mathematics chapter 6 trigonometry. Trigonometry exercise வந்து 6.2க்கு உரிய example sums பார்ப்போம். example sums 6.18 example. What is given? Calculate angle BAC அப்படின்னு கேட்டிருக்கு. தெரியுதா சொல்கிறது? ட்ரையாங்கிள் கொடுத்துருக்கு, படம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஒன்று கொடுத்துருக்கு, இன்னொரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்கு. ஓகே, ரைட் ட்ரையாங்கிளுக்கு நேம் அவனே மென்ஷன் பண்ணியிருக்கான். ஏபிசி ட்ரையாங்கிள் நேம் மென்ஷன் பண்ணால் அதை வச்சு தான் நம்ம செய்யணும். ஓகேங்களா? ரைட். இது வந்து ஆங்கிளில் வந்து ஏக்கு தீட்டா டிகிரி கொடுத்துருக்கு, ஆப்போசிட்டில் 4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு, கீழே அட்ஜசன்ட் வந்து 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியில். ஓகேயா? ரைட். இல்லை பிஏசியில். ரைட்டு. அப்போ ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் எடுப்போம். ரெண்டாவது ட்ரையாங்கிள் என்ன கொடுத்துருக்கு? அதே தான் ஏபிசின்னு கொடுத்துருக்கு. ஆங்கிள் எங்கே கொடுத்துருக்கு? 7 தான் கொடுத்துருக்கு. ஆப்போசிட் வந்து 8 சென்டிமீட்டர்ன்றிருக்கு, அட்ஜசன்ட் வந்து 3 சென்டிமீட்டர்ன்றிருக்கு. சரி, இது ஃபஸ்ட்டு படம், இது 3வது படம், இது 2வது படம். ஃபிகர் கொஸ்டினில் கொடுத்துருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் வந்து இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இப்படி போட்டோம்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சரியா? இதில் பி ரைட் ஆங்கிள் ஏபிசியில். சரியா சொல்கிறது? tan தீட்டா கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், அதாவது பிசி பை ஏபி, அதாவது 4 சென்டிமீட்டர் டிவைடட் பை 5. அவ்வளோதான். இதுதான் tan தீட்டா ஈக்குவல் டு 4/5. சரி, இப்போ அடிப்போம். அடித்தோம்னா 0.85 ஆர் 40, 0.8 tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு. அப்போ டேனுக்கு வந்து 0.801க்கு கொடுத்துருக்கான். tan 38 தீட்டா ஈக்குவல் டு கொடுத்துருக்கான். 0.8க்கு வந்து என்ன ஆன்சர் கொடுத்துருக்கான்னா தீட்டா ஈக்குவல் டு 7 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்கான். இதுதான் தீட்டா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். சரியா சொல்கிறது? இப்போ தீட்டான்றது தர்ஃபோர் ஆங்கிள் பி, ஏ தான் நடுவில் இருக்கணும், சி கேட்டிருந்த இதுதான் கேட்டிருந்தான். 38.7 டிகிரி அப்படின்னு அர்த்தம். ஆன்சர் ரிக்வயர்டு. இது கொஸ்டினில் கொடுத்துருக்கு. டேன் சரியா 38.7 டிகிரிக்கு ஆன்சரு 0.8011 அப்படின்னு கொடுத்துருக்கு. இதைத்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆன்சரை. ரைட். மறந்துடாத, பார்த்துக்க, பொறுமையாக செஞ்சுக்க. ரைட். செகண்ட் சம்மு இந்த படத்தில் இருந்து, செகண்ட் படத்தில் இருந்து இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அதே தான் ஏபிசி. ஓகே, ரைட். தீட்டா வந்து ஏல இருக்குது. அப்போ tan தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பிசி பை ஏபி ஈக்குவல் டு 8/3 ஈக்குவல் டு 2 3s are 6, ரிமைனிங் 2, 6 3s are 18, 6 3s are 18 அப்படின்னு போகும். சரி, நான் சொல்கிறது. அப்போ tan தீட்டா ஈக்குவல் டு 2.66ன்னு போயிட்டுருக்கோம். கொஸ்டினில் கொடுத்துருக்கானா பார்த்துக்கோ. tan 69.4 டிகிரி ஈக்குவல் டு கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோ 2.66041 அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ நான் இந்த ஆன்சரை யூஸ் பண்ண போகிறேன். தீட்டா ஈக்குவல் டு 69.4 டிகிரி. இதுதான் ஆங்கிள் தீட்டா. இது என்னதான் ஆங்கிள் ஆஃப் பிஏசி ஈக்குவல் டு 69.4 டிகிரி அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? பார்த்துக்கோ. எக்ஸாம்பிள். சரியா? எக்ஸசைஸ் 6.2க்கு அதற்குரியது, எலிவேஷனுக்கு உள்ளது. சரியா? பார்த்து நிதானமாக நிறுத்தி செஞ்சுக்கோ. ஓகே, குட். இப்போ நெக்ஸ்ட்டு 6.19 எக்ஸாம்பிள்.
6.19. அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பாரு. எ டவர் ஸ்டாண்ட்ஸ் வெர்டிகலி ஆன் த கிரவுண்டு. ஒரு டவர் வந்து வெர்டிகலி என்னது, ஒரு டவர் வந்து வெர்டிகலி நிற்கிது. ஒரு டவர் வந்து வெர்டிகலி நிற்கிது கிரவுண்டில், பார்த்துக்கோ. ஓகே, இப்போ இந்த டவர் வந்து பி நேம் கொடுக்குறத பார்த்துக்கோ. கொஷினில் படம் கொடுக்கல, அதனால் நம்மளாம் எடுத்துக்கலாம், ஏபிசின்னு எடுத்துக்கலாம். ஏ டவர் வெர்டிகலி ஆன் த கிரவுண்டு ஃப்ரம் எ பாயிண்ட் ஆன் த கிரவுண்டு விச் 48 மீட்டர் அவே ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த டவர். சரி, ஏ நானாக எடுக்கிறேன், பி சி இதுதான் ஃபுட் ஆஃப் த டவர், இது டாப் ஆஃப் த டவர். இந்த ஃபுட் ஆஃப் த டவர் எவ்வளோ தூரம் தள்ளி நிற்கிறோம் அப்சர்வர் அப்படி இந்த 48 மீட்டர். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 30 டிகிரி. இதுதான் டவர், இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேங்களா? ரைட், இதை வேணால் ஹச்ன்னு எடுத்துக்கோ. அப்போ எக்ஸாம்பிள் 6.19 லெட்டு ஏபி ஈக்குவல் டு ஹச் மீட்டர் ஈக்குவல் டு height of the tower. Okay, good. Let BC equal to distance from 48 meter. Okay, good. அப்போ என்ன கேட்டிருக்கு, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கொடுத்துட்டு நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கான், ஹைட் ஆஃப் த டவர் கேட்டிருக்கான். அப்போ இது ஆப்போசிட்டு, எல்லாத்தையுமே பென்சிலில் நோட் பண்ணு. இது அட்ஜசன்ட், அப்போ tan தீட்டா தான் யூஸ் ஆகும். இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி tan தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் என்ன இருக்குடா தம்பி, ஏபி பை அட்ஜசன்ட் பிசி. ஏபி ஈக்குவல் டு ஹச் 48. தீட்டா ஆங்கிள் வந்து tan 30 டிகிரி ஈக்குவல் டு ஹச் பை 48 1/√3 ஈக்குவல் டு ஹச் பை 48. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஹச் இஸ் ஈக்குவல் டு 48/√3. மேலே கீழே √3 மல்டிப்ளை பண்ணால் கீழே வந்து வெறும் √3 ஆயிரும். அப்போ 16 3s are 48, 16√3 மீட்டர் ஹைட் ஆஃப் த டவர் அப்படின்னு அர்த்தம். therefore height of the tower is 16√3 மீட்டர். சப்போஸ் √3க்கு 1.732 வேல்யூ கொடுத்துருந்தா அதனை 16 மல்டிப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் எழுதணும். வெரி குட். நெக்ஸ்ட் சம், ஒரு கைட் சம் பட்டம் 6.20 இம்பார்ட்டன்ட் சம் பார்த்துக்கோ. 19 இம்பார்ட்டன்ட் தான். ரைட், ஒரு கைட் பட்டம் ஃப்ளையிங் அட் எ ஹைட் ஆஃப் 75 மீட்டர் அபவ் த கிரவுண்டு. அதே தான் ஒரு பட்டம் பறக்குது. சரியா சொல்கிறது, இந்த இடத்துல பட்டம் பறக்குது அப்படின்னு வச்சுக்கோ. அப்படி வச்சுக்கோ, பட்டம் பறக்குது, இது பட்டம், இது ஸ்ட்ரிங்குனா த்ரெட்டுன்னு சொல்லுவோம்ல, நூல். சரி, இது கிரவுண்ட்லேருந்து எவ்வளோ தூரம் பறக்குதுன்னா 75 மீட்டர் அபவ் த கிரவுண்டு. இதில் பின்றது ஃபுட்டு. சரியா சொல்கிறது, பொசிஷன் இது ஏ வந்து பொசிஷன் ஆஃப் கைட்னு வேணால் எடுத்துக்கிடுவோம். சி இங்கே எடுத்துக்கிடுவோம். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் தீட்டா இங்கே எடுத்துக்கிடுவோம். தீட்டா டிகிரி ஈக்குவல் எவ்வளவு, 60 டிகிரின்னு கொடுத்துருக்கு. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் எவ்வளவு, 60 டிகிரி. சரி, லெட்டு
A be the position of kite. Okay, let B AB equal to 75 meter. Let AC equal to length of the string. Length of the string. Okay, good. இப்போ அந்த இன்க்ளினேஷன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ஸ்ட்ரிங் வந்து கிரவுண்டோட மேக் பண்ணுற ஆங்கிள் வந்து 60 டிகிரி. ஸ்ட்ரிங்கு மேக் பண்ணுறது, ஸ்ட்ரிங்குனா ஏசி ஸ்ட்ரிங்கு நூல். சரி, டெம்பரரி ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் கேட்டிருக்கு. அசியூம் தட் த நோ ஸ்லாக் இந்த ஸ்ட்ரிங். சரி, ரைட், ஓகே. டைடு கட்டியிருக்குல்ல முனை, ரைட்டு. அப்போ என்ன கொடுத்துருக்கு, என்ன கேட்டிருக்குன்னு பார்த்து லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் கேட்டனால இதுக்கு எய்த்தாப்பில் உள்ளது ஆப்போசிட்டு, இது ஹைபாட்டனஸ் கர்ணம் சொல்கிறது. அப்போ நம்மளுக்கு தேவையானதை யோசிக்கணும். என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் BCA. ஓகேடா, ஹைபாட்டனஸ் கீழே வரணும், சைன் தீட்டான்னு வரணும். சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபாட்டனஸ். ஆப்போசிட் அப்படின்றது ஏபி பை ஹைபாட்டனஸ் ஏசி. ஏபி 75 மீட்டர் பை ஸ்ட்ரிங்கு தெரியாது, ஏசி லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் சைன் 60 டிகிரி. சைன் 60 அப்படின்றது √3/2. அப்போ ஏசி ஈக்குவல் டு 75 இன்ட்டு 2/√3 அப்படின்னு எழுதலாம். மேலங்கேயும் √3ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 75 இன்ட்டு 2 இன்ட்டு √3 பை என்ன வந்துடும் 3. அப்போ 3 75 அடிக்கலாம். 2 3s are 6, 5 3s are 15. அப்போ 25 இன்ட்டு 2 50 √3 மீட்டர். இதுதான் லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் அப்படின்னு அர்த்தம். therefore length ஆஃப் த ஸ்ட்ரிங் த்ரெட்டுன்னு சொல்கிறோம்ல, அது எவ்வளவு 50 √3 மீட்டர். நீ இதில் √3க்கு வேல்யூ 1.732 கொடுத்துருந்தா மல்டிப்ளை பண்ணி தான் எழுதணும். கொஸ்டினை மேலே ஒரு தடவை வாட்ச் பண்ணிக்க. ஓகே, அதில் இல்லை. ரைட், குட். நெக்ஸ்ட் தம்பி, வெரி 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 இம்பார்ட்டன்ட் சம் ஃபார் 5 மார்க். 6.20 லைட் ஹவுஸ் சம். சாரி, 6.21 பொறுமையாக நிதானமாக செஞ்சு பழகிக்க, எல்லாருமே பழகிக்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம் ஃபார் 5 மார்க். குட். அதாவது 2 ships are sailing in the sea on either sides of a lighthouse. ஒரு லைட் ஹவுஸ்க்கு ரெண்டு சைடும், ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது, ரெண்டு சைடும் இப்படி ஒரு சைடு போட்டிருக்கேன், சேமில் பார்த்துக்கோ. ரைட், அதே மாதிரி இங்கிட்டு ஒன்று போடுறோம், எய்தர் சைடு அப்படின்ட்டு. லைட் ஹவுஸ் வந்து நடுவில் உள்ளது, ரெண்டு சைடும் ரெண்டு ஷிப் இருக்குது. அப்போ லைட் ஹவுஸ் வந்து லைட் ஹவுஸை வந்து ஏன்னு வச்சுட்டு பின்னு டினோட் பண்ணிவிட்டு, சரியா சொல்கிறது, ஒரு ஷிப்பை வந்து சீன்னு ஒரு ஷிப்பை வந்து டீன்னு போட்டுக்க. குட். இப்போ பொறுமையாக நிதானமாக செய். லெட்டு ஏபி பி த height of the lighthouse. Height of the lighthouse. Okay, let C and D be the position of the two ships. ஓகே, எழுதியாச்சு ரெண்டும். ரைட், நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கு, ஒரு ஆங்கிள் வந்து 30 டிகிரி கொடுக்குது, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். டாப் ஆஃப் லைட் ஹவுஸ் அப்சர்வ் ஃப்ரம் எ ஷிப்பு. ஷிப்பில் இருந்து தான் பார்க்குறான், இங்கே இருந்து தான் லைட் ஹவுஸை பார்க்குறான். சரிதான், 30 டிகிரி ஒன்று. இன்னொன்று வந்து எலிவேஷன் ரெண்டு கொடுத்துருக்கு. அப்சர்வ்டு த
the angle of elevation top of the lighthouse as observed from the ships are 30 and 45 degree. இங்கிட்டு ஒன்று 45 மேலே தான் பார்க்குறாங்க 45 டிகிரி. ஷிப்பில் இருந்து லைட் ஹவுஸுடைய டாப்பை பார்க்குறாங்க, பியை பார்க்குறாங்க. ஓகே, குட். அப்போ லைட் ஹவுஸுடைய ஹைட்டு வந்து 200 மீட்டர்னு கொடுத்துருக்கு. ஓகே, அப்போ ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஷிப்ஸ். அப்போ சிடி என்னன்னு கேட்டிருக்கு. இதை எக்ஸ்ன்னு வேணால் வச்சுக்கோ, இதை ஒய்ன்னு வச்சுட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் கண்டுபிடிக்கணும். சரியா சொல்கிறது? தட் இஸ் ஏபி ஈக்குவல் டு 200 மீட்டர். அதே மாதிரி ஏசி ஈக்குவல் டு எக்ஸு லெட்டு எடுத்துக்குவோம் எண்கன்னு, ஏடி ஈக்குவல் டு ஒய் எண்க. அப்போ ரெண்டுக்கு இடைப்பட்டதை எக்ஸு ஒய்யை கண்டுபிடிச்சிட்டு எடுத்துடணும். சரி, இதுவும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான், இதுவும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். சரியா சொல்கிறது? இதுவும் ரைட் ஆங்கிள் தான், அங்கிட்டும் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். சரி, ரைட்டு. அப்போ ரெண்டாக பிரிப்போம். இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏசிபி. ஓகேயா? அதில் தீட்டா ஆப்போசிட் இருக்குது, அட்ஜசன்ட் வேணும். இது ஒரு ட்ரையாங்கிள், இன் ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். இங்கிட்ட என்ன இருக்குது? ரைட் ஆங்கிள் ஏ தான் இருக்குது, மேலே பி தான் இருக்குது, இங்கே டி இருக்குது. இதுலேயும் ஆப்போசிட் என்ன இருக்குது? சாட் 45 நேரம். இப்போ tan 45 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்டு. ஆப்போசிட் வந்து 200 மீட்டர் பை, இல்லை எடுத்து எழுதுனா எழுதணும். படிக்க தெரிஞ்சாலும் கொஞ்சம் நாலேஜ் உள்ளாலும் எழுது, பயப்படாத. யாருக்கு யாரும் சளைத்தவர்கள் அல்ல. பை ஏடி. அப்போ 200 பை ஒய். இதுதான் tan 45 உள்ளது. tan 45னா 1. அப்போ 200 டிவைடட் பை ஒய். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஒய் ஈக்குவல் டு 200 கண்டுபிடிச்சிருக்கேன். ஒரு ஆன்சர். நெக்ஸ்ட்டு இதில் tan 30 டிகிரி ஆப்போசிட் என்ன இருக்குது? ஏபி பை அட்ஜசன்ட் என்ன இருக்குது? ஏசி. ஆப்போசிட் 200 பை எக்ஸ். tan 30னா 1/√3. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 200√3. அவ்வளோதான். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஷிப்ஸ், இரண்டு போட்டுகளுக்கு இடையே உள்ள, கப்பல்களுக்கு இடையே உள்ள தூரம் அப்படின்னு அர்த்தம். அப்போ 200√3 ப்ளஸ் 200 ஈக்குவல் டு 200 வெளியில் எடுத்துட்டோம்னா √3 + 1. அப்போ 200 இருக்கட்டும், √3க்கு வந்து 1.732 + 1. ஓகே, ரைட். அப்போ என்ன வந்துடும்? பொறுமையாக 200 × 2.732. ரைட். மல்டிப்ளை பண்ணால் 2 2s are 4, 3 2s are 6, 7 2s are 14, ரிமைண்டர் 1 5. 00 சேர்த்துக்கோ. 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கிறனால புள்ளி வச்சாச்சு. அப்போ 5 4 6.4 மீட்டர் அப்படின்னு அர்த்தம். ஆன்சர் என்ன வருது அப்படின்றத பொறுமையாக நிதானமாக பார்த்துக்க. 546.4 மீட்டர் அப்படின்ட்டு வருது. இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம் ஃபார் பப்ளிக். ஓகே, நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும். நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன்னா சார் பாரு. குட். எக்ஸாம்பிள் 6.22 என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பாரு. ஃப்ரம் எ பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப்
the bottom and top of a tower fixed at the top of 30 meter height building are 45 degree and 60 degree respectively. அதாவது என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஒரு ஒரு பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங் மேலே டாப் இருக்குது பார்த்தியா, அந்த டாப்பு இதற்கு மேலே இதுக்கு மேலே ஒரு பில்டிங் இருக்குது. இதுக்கு மேலே ஒரு பில்டிங் இருக்குது. எப்படி அர்த்தம்? இதுக்கு மேலே ஒரு பில்டிங் இருக்குது. சரியா சொல்கிறது? இந்த பில்டிங்குடைய டாப்பையும் பாட்டத்தையும் இங்கேருந்து அப்சர்வ் பண்ணுறாப்புல, இங்கேருந்து பார்க்குறாங்க ஆங்கிள். இதுதான் அந்த பில்டிங். சரியா சொல்கிறது? பில்டிங் சாரி, மேலே உள்ளதான் பில்டிங். மேலே உள்ளது 30 மீட்டர் ஹைட்டு. நல்லா பார்த்துக்கோ. ஃப்ரம் எ பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் த பாட்டம் அண்ட் டாப் ஆஃப் எ டவர். மேலே உள்ளதான் டவர். இதுதான் டவர். 30 மீட்டர் ஹைட்டு உள்ள பில்டிங்கு. உனக்கு தெரிய வேண்டியதை எழுதிக்கடா, அதெல்லாம் ஒன்று தப்பு இல்லைடா. பில்டிங். ஓகேங்களா? இது ஏ, நான் எழுதுகிறேன் பி சி டி. அப்போ ஆங்கிள் கொடுத்துருக்கு. ஒரு இது வந்து இந்த பாட்டத்துக்கு கொடுத்துருக்கு, இன்னொரு இது வந்து எதுக்கு கொடுத்துருக்கு அப்படின்ட்டு பார்த்துக்கோ. எதுக்கு கொடுத்துருக்கு அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னா லைன் வரையணும். லைன் வரைஞ்சால் நல்லாயிருக்கும். லைன் வரைஞ்சோம்னா ஸ்ட்ரைட் லைன். அதுனா ஈஸியாக தெரியும் உனக்கு. லைன் வரைகிறதுக்கு என்ன செய்யலாம்? சரி, ரைட், பார்ப்போம். இங்கே இருந்து இந்த இடத்துக்கு வரையணும். புரியுதான்னு பார்த்துக்க. இந்த இடத்துக்கு வரையணும். இதுதான் எதுக்குள்ளது? இதுதான் டாப்புக்குள்ளது. அந்த ஆள் வந்து அந்த மேலே உள்ள டவரை இந்த ஏன்ற இடத்துல இருந்தே அப்சர்வ் பண்ணுறாரு. ரெண்டு விதமாக அப்சர்வ் பண்ணுறாரு. டாப்பையும் பார்க்குறாரு, பாட்டத்தையும் பார்க்குறாரு. ஓகேங்களா? அப்போ இதோடைய ஆங்கிள் வந்து ஏ. இதுக்கு வந்து டாப்பை பார்க்குறதுக்கு சின்னதாக உள்ளே ஒன்று போட்டிருக்கேன்ல, அது வந்து பாட்டத்தை பார்க்குறது. இதுதான் பாட்டம். தெரியுதுல்ல? இதுதான் என்னது? டாப்பு. எல்லாமே எழுதிக்கலாம், நீ தப்பு கிடையாது. உனக்கு தெரிஞ்சுக்கிறக்காண்டி தான், எல்லாமே உனக்கு தெரிகிறது தான். ஆமாம், உன்னுடைய விளக்கம் தான் எல்லாமே. டெஃபினேஷன் நீனே கொடுத்துக்கிற வேண்டியதான், டிஃபைன் பண்ணி எழுதிக்கிற வேண்டியதான். சரி, ரெஸ்பெக்டிவ்லின்றதை பார்த்துக்கோ. டாப்பு ஆஃப் 30 மீட்டர் ஹைட்டு, பாட்டம் அண்டு டாப்னு கொடுத்துருக்கு. கொஸ்டினில் பார்த்துக்க, பாட்டம் அண்டு டாப் அப்படி கொடுத்துருக்கு. பாட்டத்துக்கு 30 டிகிரி, டாப்புக்கு தான் எவ்வளவு? 60 டிகிரி. ஓகே, இப்போ ரெண்டு ட்ரையாங்கிளை பிரிப்போம். லெட் பில்டிங்கை முதல்ல எழுதிக்கிறேன். பிசி ஈக்குவல் டு 30 மீட்டர் ஹைட் ஆஃப் த பில்டிங். ஹைட் ஆஃப் த பில்டிங், கட்டடத்தின் உயரம். சரி, டவருடைய உயரத்தை வந்து ஹச்சுன்னு வேணால் வச்சுக்கோ. லெட் ஹச் மீட்டர் ஈக்குவல் டு என்னதுடா? டிசி. பி த ஹைட் ஆஃப் த டவர். ஹைட் ஆஃப் த டவர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஹச்சு தான் கண்டுபிடிக்கணும். சரியா? ரைட். அவர் எவ்வளோ தூரம் தள்ளி நிற்கிறாரு அப்படின்ற கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோ. அந்த பில்டிங்கிலேருந்து தள்ளி நிற்கிறாங்களா அப்படின்னு பாயிண்ட் இருக்குல்ல, அப்சர்வர் தள்ளி நிற்கிறாரா அப்படின்னு பார்த்துக்கோ. சரி, ரைட்டு. அப்போ முதல்ல ஒரு ட்ரையாங்கிள் எடுத்து இது எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். லெட்டு ஏபி ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். சரிடா தம்பி, ஏபி ஈக்குவல் டு எக்ஸு. இப்போ ரெண்டு ட்ரையாங்கிளை பிரிப்போம். இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏ, ரைட் ஆங்கிள் வந்து பியில் விழுகுது, மேலே சி இந்த இடத்துல. ரைட். ஓகே, படத்தை பென்சிலில் தான் போடணும், மறந்துடாத. இப்போ இது ஆப்போசிட்டு, இது அட்ஜசன்ட்டு. அப்போ tan θ ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்.
அப்போ tan 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் என்னடா 30 பை எக்ஸு 30க்கு வந்து 1/√3 ஈக்குவல் டு 30 பை எக்ஸு. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30√3 அப்படின்னு ஒரு ஆன்சர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இன் ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அதே தான் பி, அதே தான் ஏ, இங்கே டாப்பு டி. சரியா சொல்கிறது? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ரைட். அப்படின்னா ஆங்கிள் இந்த ஏன்றது நடுவில் வர்ற மாதிரி பிஏடின்னு எழுதிக்கும். இன் ட்ரையாங்கிள் பிஏடி அப்படின்னு எழுதலாம். சரியா சொல்கிறது? நான் அந்த மாதிரி படம் போட்டு எழுதுறப்ப அப்படி எழுதிக்கலாம். ரைட், குட். நான் ஆங்கிள் வச்சு அப்படியே எழுதுகிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. நீ அல்லது இப்படி கூட எழுதலாம். ட்ரையாங்கிள் நடுவில் ஆங்கிள் வர்ற மாதிரி பிஏடி அப்படின்னு எழுதலாம். மோஸ்ட்டாக ரைட். பார்த்துக்கோ. இப்போ இதுலேயும் tan தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் அப்படின்னா பிடி மொத்தமாக பை அட்ஜசன்ட் வந்து ஏபி. அப்போ பிடின்றது 30 ப்ளஸ் ஹச் பை எக்ஸு. இங்கே tan 60 √3 ஈக்குவல் டு 30 ப்ளஸ் ஹச் பை எக்ஸு. சரியா சொல்கிறது? இப்போ எக்ஸு கண்டுபிடிச்சோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30 ப்ளஸ் எக்ஸு, சாரி 30 ப்ளஸ் ஹச் பை √3. இது எக்ஸு. மேலே ஃபஸ்ட்டில் ஒரு எக்ஸு கண்டுபிடிச்சிருக்கோம். இது ஒன்றுன்னு நேம் பண்ணிக்கலாம், இது 2ன்னு நேம் பண்ணலாம். ஃப்ரம் 1 and 2, ஃப்ரம் 1 and 2 ஈக்குவல் பண்ண போகிறேன். 1 and 2 ஈக்குவல் பண்ணோம்னா 30√3 ஈக்குவல் டு ஹச் தானே கண்டுபிடிக்கணும், 30 ப்ளஸ் ஹச் பை √3. கிராஸில் கொண்டு போனோம்னா √3 × √3 வெறும் 3, √3 × √3 வெறும் 3. சரிதானா? பார்த்துக்கோ. அப்போ வெறும் 3ன்னு சொல்லையில் 30 × 3, 30 × 3 அப்படின்னு சொல்ல 90 ஈக்குவல் டு 30 ப்ளஸ் ஹச். அப்போ ஹச் இஸ் ஈக்குவல் டு 90 மைனஸ் 30, ஹச் இஸ் ஈக்குவல் டு 60 மீட்டர். இதுதான் ஹைட் ஆஃப் த டவர். ஏற்கனவே எடுத்தனால திருப்பி எழுத வேண்டிய அவசியம் இல்லை, எனக்குள்ளே எழுதியிருக்கேன், டினோட் பண்ணியிருக்கேன், அதனால் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஹச் மீட்டர் எழுதியிருக்கேன் பாரு. இல்லை அப்படின்னா திருப்பி எழுதிக்க. சரியா? திருப்பி எழுதிக்க. புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்க. என்ன கேட்டிருக்கு, என்ன கொடுத்துருக்கு அப்படின்ட்டு பொறுமையாக நிதானமாக பார்த்துக்கோ. எது தப்பு இருக்கான்னு பார்த்துக்க. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் எது மாற்றி கொடுத்துருக்கான்னு பார்த்துக்க. 45 60 தப்பாயிருச்சு. 6.22 பார். அதில் நான் 30 எடுத்துக்கிட்டேன். 45 60 கீழே உள்ளதுக்கு 45, இதுக்கு இதுக்கு 45. அப்போ இதுக்கு 45 அப்படின்னா இந்த சைடு ஃபுல்லாக மாறும்ல, இந்த சைடு ஃபுல்லாக மாறும், இந்த சைடு ஃபுல்லாக மாறும்னா இதுவும் மாறிடும். சரிதான் நான் சொல்கிறது? இதுவும் மாறிடும். பார்த்துக்க. கரெக்டாக ஒரு தடவை செக் பண்ணுறேன் பார்த்தியா, கரெக்டாக எழுதியிருக்கேன். நான் சாராக இருந்தாலும் பார்த்து தான் ஆகணும். tan 45 ஆப்போசிட் பிசி பை எக்ஸு, ஆப்போசிட் பிசி 30 பை எக்ஸு ஈக்குவல் டு 1, எக்ஸ் ஈக்குவல் டு 30. அப்போ இங்கே எழுதினோம்னா இது 1 1 and 2 எழுதினோம்னா 30 ஈக்குவல் டு 30 ப்ளஸ் ஹச் பை √3. அப்போ இங்கே எழுதினோம்னா 30√3 ஈக்குவல் டு 30 ப்ளஸ் ஹச். அப்போ 30√3 மைனஸ் 30 ஈக்குவல் டு ஹச். இப்போ ஹச் எடுத்தோம்னா 30 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன வந்துடும், √3 மைனஸ் 1. அப்போ 30 × 1.732 மைனஸ் 1 கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க √3க்கு வேல்யூ. அப்போ 30 × 0.732
ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கிது? 21.06 மீட்டர். இதுதான் ஹைட் ஆஃப் த என்னது டவர். புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்க.